மாநிலத்தில் லாஸ் ஏஞ்சல் பட்டணத்தில் அமைந்துள்ள அசுசாஸ் தெருவில் நின்று நாங்கள் உங்களுக்காக வாழ்த்துதலை கொண்டு வந்திருக்கிறேன். இந்த தெருவை குறித்து நான் ஏற்கனவே உங்களிடம் சொன்னேன். உலக பிரசித்தி பெற்ற உலகம் எல்லாம் எழுப்புதலை சுமந்து வருவதற்கு காரணமாயிருந்த இடம் இது. இங்கே தான் எழுப்புதலுக்கு விதை போட்ட இடம். திருவசனத்திலே 63ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லுகிறது, என் தேவனே, அதிகாலையிலே நான் உன்னை தேடுகிறேன், தண்ணீரற்றதும் விடாய்த்ததுமான இடத்துல என் ஆத்துமா உனக்காக தாகமாக இருக்கிறது. சங்கீதக்காரன் தாவீதினுடைய இருதயத்திலே ஆண்டவரை குறித்து உள்ள ஒரு தாகம் எழும்பினதைப் போல வில்லியம் செய்மர் என்ற ஒரு தேவ மனிதனுடைய இருதயத்திலே அந்த ஒரு தேவனை குறித்துள்ள ஒரு ஏக்கம், ஒரு வாஞ்சை எழும்பினபடியால் அந்த ஒரு ஏழை மனிதன் மூலமாக உலகமெல்லாம் எழுப்புதல் பரவ ஏதுவாக இருந்தது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உலக பிரகாரமாகிய காரியங்களுக்காக நாம் ஆண்டவரை பார்த்து வேண்டுதல் செய்வது உண்டு, ஜெபிப்பது உண்டு. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்களும் அந்த வில்லியம் செய்மரை போல நாமும் வாஞ்சிப்போம். ஆண்டவரே, உன்னை நான் தேடுகிறேன், உன் பிரசன்னத்தை நாடி வந்திருக்கிறேன் என்று அவர் பாதத்திலே நாம் இருந்தால் உலகத்திலே எழுப்புதலை பரவச் செய்வதற்கு ஆண்டவர் நம்மையும் பயன்படுத்த வல்லவராயிருக்கிறார். நாம் அதற்காக ஜெபிப்போம். என்னோடு கூட உள்ள அன்பு தம்பி கைலாஷ் இப்பொழுது உங்களுக்காக நமக்காக ஜெபிப்பார். எங்களை அதிகமாய் சிநேகிக்கிற எங்களுடைய அன்பின் தகப்பனே, உங்க திருப்பாதத்திலே இந்த வேளையிலும் ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. ஆவியானவர் ஹல்லேலூயா ஊற்றப்பட்ட இந்த இடத்திலே நாங்கள் நின்று கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆமென், ஸ்தோத்திரம். வாஞ்சையுள்ள ஆத்துமாக்களை திருப்தி ஆக்குகிற தெய்வம், உன்னுடைய வாயை விரிவாய் தர அதை நான் நிரப்புவேன் என்றவர். ஹல்லேலூயா. இந்த பகுதி இந்த வேளையிலும் அப்பா நாங்கள் ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம். இந்த ஹல்லேலூயா இடத்திலே நீர் பொழிந்த அந்த அபிஷேகத்தின் வல்லமை, ஆமென், மேல் வீட்டு அறையில் ஊற்றின அந்த அபிஷேகத்தின் சக்தி அப்பா இந்த நாட்களிலே உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவர் மேலும் நீர் ஊற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எழுந்து உங்க நாம மகிமைக்கென்று நாங்கள் பிரகாசிக்க உதவி செய்வீராக. ஆமென். உலகத்தை கலக்குபவர்களாக, ஆமென், ராஜ்யங்களை நேடும் வண்ணம், ஆத்துமாக்களை நேடும் வண்ணம், ஹல்லேலூயா, உம்முடைய பிள்ளைகளாக எங்களை, ஆமென், எபினேசர் சபையாக உள்ள ஒவ்வொருவரையும் அப்பா நீ கைகளில் எடுத்து பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் இந்த இடத்திலே நீர் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள் அப்பா எங்கள் ஒவ்வொருவர் மூலியமாகவும் அப்பா உலகம் எங்கும் செய்ய நீர் இன்றும் வல்லமை உள்ளவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் இதை செய்ய போகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். God bless you.